அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் வீட்டில் வந்து வெண்டைக்காய் சாம்பார் வந்து எப்படி ஈஸியாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஒரு குக்கரில் வந்து 100 கிராம் துவரம் பருப்பு, ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு அண்ட் வந்து கார்லிக், பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப அண்ட் வந்து தக்காளி, கொத்தமல்லி அண்ட் புளி வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டு அது கூட வந்து மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பு வேகிறதுக்காக குக்கர் வந்து விசிலுக்கு விட்டுட்டு சைடில் வந்து தாளிக்கணும். தாளிக்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி அண்ட் அது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா அதில் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து இந்த வெண்டைக்காய் தான். வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இந்த குக்கரில் இருக்கிற தண்ணி வந்து இதோடு வந்து சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து தண்ணி ஆட் பண்ணணும்னு தேவை கிடையாது. இது கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இந்த குக்கரில் வந்து நம்ம வந்து தால் வேக வச்சுருந்தோம்ல சாம்பார், அது கூட இந்த தாளிப்பை வந்து கொட்டிடணும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.